வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் எக் கறி செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுலேயே 4 வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ளெயினாக அப்படியே சேர்க்காத இது மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுலேயே மசாலா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மைல்டாக தான் இருக்கும் மசாலா, ஹெவியாக இருக்கக்கூடாது. நல்ல பட்டை கிராம்பு ரெண்டும் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இதிலே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கினா. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை இது மாதிரி நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த எக் கறிக்கு இந்த கடலை மாவு தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இப்போ அதை மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துருக்கேன். அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுலேயே ஒரு பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முட்டையை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலையை கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். இல்லை அருமையான டேஸ்ட்டில் மைல்டான ஃப்ளேவரில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் முட்டை கிரேவி செஞ்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சு. டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான டேஸ்ட்டில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் எக் கறி செஞ்சுருக்கோம். எல்லா வகையான டிஃபன் வகைகளுக்கும், வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான அந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.